ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இந்த நேரலை வாயிலாக சந்திப்பதிலே உங்களை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரலையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு நான் வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லலாம். இன்றைக்குண்டான வார்த்தை இப்படியாக இருக்கிறது: ஆவிக்குரிய போரில் நாம் ஈடுபட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். போர் என்பது எல்லோருக்கும் ஒரு சில பேருக்கு பிடித்த விஷயமாக இருக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காத விஷயமாக இருக்கும். என்றால் போர் என்பது நிறைய விஷயங்களை கலந்து கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்க ஆசைப்படுகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்: ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக தரம் நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் என்னுடைய போர், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய கோபம் தான் என்னுடைய போர், என்னுடைய வாழ்க்கையில் என்னோட சித்தம் தான் என்னுடைய போர் அப்படின்னு நாம் அநேக வேலை நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே. நம்மளுடைய போர் ஆவிக்குரிய போர். நாம் எப்பொழுது கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் எடுத்து நாம் மறுபிறவி எடுத்து நம் ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கிறோமோ அந்த நாளிலிருந்து நாம் சாகிற வரைக்கும் நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு போர், அது ஆவிக்குரிய போர் தான். அதுதான் இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடு அல்ல, இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடு, இப்பிரபஞ்சத்தை ஆளுகிற அநேக பிசாசுகளோடு நமக்கு போர் உண்டு. ஆமென். இதற்கு நமக்கு பயன்படுத்துகிற ஒரே ஒரு ஆயுதம் ஜெபமாகும். 2 விதமான காரியங்களை உங்கள் மத்தியில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவது, உங்களுடைய ஆவிக்குரிய போர் என்ன என்பதை நீங்கள் கண்டறிய வேண்டும். எப்படி நாம் கண்டறிவது? ஜெபம் மூலமாக தான். தினமும் ஆண்டவரோடு அனுதினமும் ஜெபிக்க நம்முடைய ஆவிக்குரிய போர் என்னவென்று நாம் கண்டுகொள்ள முடியும். இரண்டாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். நாம் 2 நாட்களுக்கு முன்பதாக பார்த்தோம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை பற்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் எப்பேற்பட்ட வல்லமையுடையது என்று நாம் பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அது நம்மளுடைய அதிகாரமாகும். நாம் எப்போதெல்லாம் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிகளோடு நாம் போராடுகிறோமோ, இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகள் இருக்கிற இந்த பிசாசுகளோடு நாம் போராடுகிறோமோ, அப்போதெல்லாம் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அநேக தரம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வைத்து கொண்டிருக்கிற நாமம் பெரிது, ஆனால் நாம் அதை பயன்படுத்துகிறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் அநேக தரம் நாம் செல்லுகிற போராட்டங்கள் சிறிதாகும், ஆனால் நாம் எப்போது ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்துகிறோமோ அப்பொழுது அந்த போராட்டம் தவிடுபடியாக்கும். எனவே எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே, முதலாவது நாம் எந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் இருக்கிறோம் என்பதை கண்டறிய கடவோம். இரண்டாவது, நாம் ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்துவோம். வேதாகமத்தில் அநேக பேர் ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்தி ஜெயித்தவர்கள் உண்டு. வேதாகமத்தில் அநேக பேர் ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்தாமல் தோற்றவர்கள் உண்டு. ஆனால் இயேசு என்கிற நாமத்திற்கு அதிகாரம் உண்டு. இயேசு என்கிற நாமத்திற்கு வல்லமை உண்டு. இயேசு என்கிற நாமம் ஒரு ஆயுதமாகும். நாம் எப்பொழுதெல்லாம் அநேக போராட்டங்களோடு நாம் போராடுகிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற அநேக பிரச்சனைகளோடு நாம் போராடுகிறோமோ, ஆவிக்குரிய யுத்தங்களை நாம் செய்கிறோமோ, நம்ம இந்த உலகத்தில் நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக விதமான ஆவிக்குரிய யுத்தங்கள் நாம் மேற்கொள்ளக்கூடும். அப்பொழுதெல்லாம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை நாம் பயன்படுத்துவோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம், ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை நாம் பயன்படுத்துவோம். நாம் பயன்படுத்தும் போது அதற்கு நாம் அந்த போராட்டங்கள் மீது நாம் வெற்றி கொள்வோம், நாம் ஜெயிப்போம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். எல்லா கண்களை மூடி ஒரு விஷயம் நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தம் கிருபையும் இரக்கமும் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா,
இந்த உலகத்தில் இருக்கிற போராட்டங்கள் எங்களுடைய போராட்டங்கள் அல்ல. எங்களுடைய போராட்டங்கள் ஆவிக்குரிய போராட்டங்கள். உம்முடைய சர்வாய்ந்த அந்த ஆடையை நாங்கள் அணிந்து ஆவிக்குரிய உலகத்தில் நாங்கள் போராட கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற இந்த காலை தியானத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பேறு பேராய் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. பாதுகாத்துக் கொள்ளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சிகரமாக இருக்கிற இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் தந்த நல்ல பிதாவே, ஆமென்.